ஜெபசந்தியோடு கூட தேவ வார்த்தை கேட்க ஆயத்தமா இருங்க. தூங்காம கொஞ்சம் விழிப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் இன்னார் என்று அறியப்படவில்லை என்று சொல்கிறார். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இதை அப்பல்லோ எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இதை பவுல் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த எழுத்து நடை, அந்த மொழி நடை எல்லாமே பவுல்தான் இதை எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ ஆனால் இந்த எபிரேய நிருபத்தை கொஞ்சம் படித்து பார்த்தோம்னால் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் கூட நம்மை ஊண்ட கட்டுகிற ஒரு காரியம் இதிலே இருக்கும். ஆரம்பம் முதல் பகுதியில் இருக்கிற 4 அதிகாரங்கள் 5 அதிகாரம் நினைக்கிறேன், கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இப்படி இந்த எபிரேயர் ஆக்கிய சொல்லிட்டு வரும்போது இந்த 12ஆம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறப்ப இந்த 12ஆம் அதிகாரம் பரிசுத்தத்திற்கான அதிகாரமாய் அங்கு அவர் மேற்கோள் காட்டுகிறார். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க அதான் சொல்கிறார், நீங்கள் யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்வார். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கட்டும், உங்கள் பயணத்திலா இருக்கட்டும், உங்களுடைய ஓட்டத்திலா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது தியரி அல்ல, அது ஒரு லைஃப் ஸ்டைல். பரிசுத்தம் என்பது தியரி அல்ல, ஏட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, தியரி அல்ல, அது என்னது? வாழ்க்கை முறை. பரிசுத்தம் என்பது எழுத்துப்படி எப்படி பார்த்துட்டு போவதல்ல, வாழ்ந்து காட்டுவது. அது வாழ்க்கை முறைதான் பரிசுத்தம் என்று நாம் கவனிக்கிறோம். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், யாவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கவும். அதுக்கு பின்னாடிதான் பரிசுத்தத்தை சொல்றார். அப்ப நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் முதல்ல யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். சமாதானம் உள்ளவங்க தான் பரிசுத்தம் உள்ளவங்களா மாற முடியும், வாழ முடியும். கவனிக்கணும், சமாதானம் உள்ளவங்க தான் பரிசுத்தம் உள்ளவங்களா வாழ முடியும். இப்ப 2 பேருக்கு நமக்கு சமாதானம் வேணும். 2 பேருக்கு சமாதானம் வேணும். 1 தேவனோடு சமாதானம், 2 மனிதனோடு சமாதானம். 1 யாரோட சமாதானம்? தேவனோடு சமாதானம். 2 மனிதனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம் கிறிஸ்து நமக்காய் அதை செய்து முடித்து விட்டார். பைபிள் அழகா போட்டிருக்கு, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற தடுப்பு சுவரை உடைத்து. நம்ம 2 பேரையும் யாரோட ஒப்பனாக்கிட்டாரா? கிறிஸ்து பரலோகத்துக்கு நேரா ஒரு கையும் பூலோகத்துக்கு நேரா ஒரு கையும் பிடிச்சு தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார். அப்ப தேவனோடு சமாதானமாகிற வேலையை யார் முடித்து விட்டார்? இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டார். இப்ப கவனிக்கணும், மனிதனோடு சமாதானம் இது யார் செய்யணும்? ஊழியக்காரர். நல்ல வேலையா போச்சு. மனிதனோடு சமாதானம் இது யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம தான் யாரோடும் சமாதானம். தேவனோடு சமாதானமாக்குற வேலை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. மனிதனோடு சமாதானமாகுற வேலை நம்முடைய வேலை தான். மனிதனுக்கும் மனிதன் நாம் சமாதானம் உள்ளவராய் இருக்கணும். ஆமென். முதல்ல பைபிள் அழகா போட்டிருக்கு, நீ சமாதானமா இல்லைனாலே காணிக்கையை செலுத்த கூடாதுன்னு பைபிள்ல போட்டு. சமாதானம் இல்லைன்னா காணிக்கையே செலுத்தக்கூடாது. முதல்ல உன் சகோதரர்கிட்ட போய் சமாதானம் பண்ணிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் காணிக்கை செலுத்துவனுடைய பொருள் என்ன? காணிக்கை செலுத்தும் போது என்
கர்த்தர் அங்கீகரிக்கிறார், என்னையும் அங்கீகரிக்கிறார் என்பதுதான் பொருள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவனோடு சமாதானம் இல்லாம காணிக்கை செலுத்தினா உன் காணிக்கையே அங்கீகரிக்க முடியாது, உன்னையும் அங்கீகரிக்க முடியாதுன்றார். அப்ப முதல்ல காணிக்கை செலுத்த வர்றதுக்கு முன்னாடி போய் நல்மனம் பொருந்து சமாதானம் பொருந்து என்று மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்றார். இரண்டாவது, சமாதானமா இருக்கணும்னா யாரோடு கசப்பு இல்லாம வாழ கத்துக்கணும். எல்லோரோடும் கசப்பற்ற ஒரு வாழ்க்கை. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கசப்பு வச்சுட்டே வருவாங்க. எல்லாத்தையும் கசப்புனா இவங்களை பார்த்தாலே அது கசக்கும். சிலரை பார்த்தா இனிக்கும், சிலரை பார்த்தா சந்தோஷமா இருக்கணும், சிலரை பார்த்தா மகிழ்ச்சி இருக்கா, சிலரை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கும் அப்படி மனசு கடக்கணும். அந்த வெறுப்பை முதல்ல தூக்கி போடணும், அந்த கசப்பு உணர்வை தூக்கி போடணும். பைபிள் அழகா சொல்லுது. இந்த வசனத்துக்கு அடுத்த நினைக்கிறேன் 15ஆம் வசனத்துல அதை போட்டிருக்கு, யாதொரு கசப்பானதே முளைத்தெழும்பி. கவனிக்கணும், யாதொரு கசப்பானதே முளைத்தெழும்பி. உங்களுக்குள்ள எந்த ஒரு கசப்பான வேறுமே முளைக்காதபடி பார்த்துக்கிறோம். ஏன்னா அது உங்க பரிசுத்தத்துக்கு கேடாய் முடியும். பைபிள் அப்படிதான் போடுது. முடிந்தால் கூடுமானால் யாரோடும், ஆமா, ரொம்ப பேசினா தான் பிரச்சனையே வரும். பேசாம விட்டா ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சமாதானமா போயிடலாம். எதுக்கு பேசுவானே, எதுக்கு சொல்லுவானே, ஹலோ நான் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் அவங்க சொல்றதை விட இல்லாட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டோம்னா முடிஞ்சளவு அவங்களோட நான் சமாதானம் ஆகலாம். எதையாவது சொல்லி அவங்கள்ட்ட போய் ஒரு கசப்பை நான் வாங்கிக்கிட்டு எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்புல விரிசலை ஏற்படுத்தி பரிசுத்தத்தை கெடுத்து எதுக்காக வாழணும்? வாழ்ற வாழ்க்கை எதுக்கா? சாப்பிடவா? வாழற வாழ்க்கை எதுக்கு? உழைக்கவா? வாழற வாழ்க்கை எதுக்கு? வெந்ததற்கு விதி வந்தா சாபம் அதுக்கா? இல்லைங்க, வாழ்ற வாழ்க்கையே அந்த ஆண்டவருக்காகத்தான். அந்த ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். காலையில படிச்ச லேவியராமம் 19ஆம் அதிகாரமும் 20ஆம் அதிகாரமும் பரிசுத்தத்தை மையப்படுத்தி எழுதின அதிகாரம். லேவியராமத்துல 19ஆம் அதிகாரம் தொடங்கும் போது பரிசுத்தம் அப்படின்னு தொடங்குது. 20ஆம் அதிகாரம் முடியும் போது பரிசுத்தம் தான் முடியுது. பரிசுத்தம் தான் தொடங்குது, பரிசுத்தம் தான் முடியுது. அப்ப நல்லா கவனிக்கணும், நம்ம மனிதனோடு சமாதானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்ப கவனிக்க, எப்படி சமாதானமா மாற முடியும்? எப்படி நடக்க முடியும்? மனிதனோடு நான் எப்படி ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களா மாற முடியும்? சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் முன்னாடி பரிசுத்தமா இருக்கேன், உங்க முன்னாடி நான் பரிசுத்தமா இருக்கேன்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, முதல்ல அதே தப்பு, அதே தப்பு. ஆண்டவர் முன்னாடி பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, முதல்ல இருக்கிற முன்னாடி சுத்தமா இருப்பா. மனிதன் முன்னாடி பரிசுத்தம் இல்லை, நீ எனக்கு முன்னாடி என்ன பரிசுத்தமா இருக்க போற? கப்பலா கேட்க மாட்டாரா? சில பேர் ரொம்ப பரிசுத்தம் சொல்றாரு, ஆண்டவர்களுக்கு தொடர்பு சரியா இருக்கா? முதல்ல மனிதனுக்கு மனிதன் தொடர்பு சரியா இருக்கா? அப்போஸ்தலர்கள் அடிக்கடி இதை வலியுறுத்துவாங்க. கலாத்தியர் 2:9 போட்டிருக்குது, ஒருவருக்கொருவர் கை கொடுக்கணும். ஒருவருக்கொருவர் கை கொடுக்கணும். கை கொடுத்து இப்ப யாரும் கை கொடுக்கிறாதீங்க, கொரோனா. ஒருவருக்கொருவர் கை கொடுக்கணும். கை கொடுக்கிறது பொருள் என்ன தெரியுமா? ஐக்கியத்தின் அடையாளம். அவன் எழுப்பி ஊழியம் செய்ய முடியாது இருக்கிறானா? வா ஏற்கனவா நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், கை கொடுங்க. எது மற்றவனுக்கு தன்னோடு கூட ரதத்தில் சேர்த்துக் கொள்ள அவன் கையை பிடித்து தன்னோடு சேர்த்துக் கொண்டானே, கை கொடுங்க. தேவனுடைய யுத்தத்தை நடத்த ஒன்றாய் கொடுங்க. இப்படி சில நேரம் ஐக்கியப்படுவதில் பிரச்சனை இருக்குது. எங்க ஐக்கியத்துக்கும் பரிசுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஐக்கியம் இல்லைன்னா அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லை? எல்லாம் கேட்கிறீங்களா? இன்னைக்கு நான்
பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னு உட்கார்ந்து எடுத்துக்கேன். நைட் 10 மணிக்கு தான் 9 மணிக்கு மேலே தான் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா வேலை எனக்கு டியூட்டி களப்பணி ஆகணும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு வேலை வந்தோடனே இப்போ உட்காந்து என்ன பேசுறப்ப இதை ஆண்டவர் நினைப்படுத்துறதுனால நம்மளோட பேசுறேன். கவனிக்கணும். அப்ப பரிசுத்தம் என்பது என்ன அப்படின்னா சகோதரனுக்கு உதவி கை கொடுப்பது, சகோதரனோட ஐக்கியமா இருப்பது. பைபிள் சொல்லுது, சொந்த சகோதரனை பகைத்துட்டு காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவ? சக விசுவாசியோட உனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லையே, தேவனோடு எப்படி பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்ப பரிசுத்தம் என்பது மற்றவர்களோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கையெழுப்பது மட்டுமல்ல, கைதூக்கி விடுவது பரிசுத்தத்தின் அடையாளம் தான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், கையெழுப்பது ஐக்கியத்தின் அடையாளம், கைதூக்குவது உதவி செய்வதின் அடையாளம். நீங்க பரிசுத்தமானா இருந்தால், நீங்க பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறானால் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். கவனிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். சக மனிதனோடு நம்ம உதவி செய்கிற ஒரு நபரா மாறணும். ஒரு ஆபத்துக்கு உதவி செய்யணும், கஷ்டத்துல உதவி செய்யணும், நஷ்டப்பட்டு கூட அவனுக்கு உதவி செய்யணும். நம்ம உதவியா செய்யணும், உதவி வேணா செய்வோம். உதவி செய்யலாம் பரவாயில்ல, உதயாதீங்க. ஒருவனை ஏற்றி விடணும், ஆனா பல நேரம் ஏற்றி விடுறதுல ஏசி விடுவோம். ஒருவனத்தில் ஒரு குறை கண்டால் அவனை பார்த்து திருத்துவதற்கு முயற்சிப்பதல்ல, அவர்களை நாம் குறை சொல்லியே திரிவது. இதெல்லாம் பரிசுத்தத்தினுடைய கீழான அல்ல. நாம் பரிசுத்தத்துக்கு முன்னேறவில்லை என்பதனுடைய அடிப்படை அடையாளம். ஆனால் உதவி செய்யணும், சகோதரனுக்கு உதவி செய்ய, கை கொடுத்து தூக்குங்க. பல நாளாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தது முதல் அவன் உடவனாய் இருந்தான். இந்த பேதுரு யோவான் அவனை கைபிடித்து தூக்கி விட்டார்கள். அப்படின்னா உதவி செய்தார்கள். எத்தனை பேர் உதவுறீங்க? ஐயா, எங்களுக்கே உதவுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருக்கிறதே உதவுவோம். பின்னாடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அதை ஒரு காரணமா மந்திரமா வச்சுக்கோங்க, அது வாழ்க்கையினுடைய அபியாசமா வச்சுக்கோங்க. எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சிலருக்கு உதவுவேன் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஒருவேளை பணத்தால் உதவி செய்ய முடியவில்லை, நம்முடைய உடல் உழைப்பால் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உடல் உழைப்பால் உதவி செய்ய முடியலன்னா சில ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். நம்மளால ஆலோசனை கொடுத்து உதவி செய்ய முடியல, அவங்களுக்காக ஜெபித்து உதவி செய்யலாம். இதெல்லாம் யாருடைய அடையாளம்? யாருடைய அடையாளம்? பரிசுத்தமாய் வாழுகிறவருடைய அடையாளம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஐக்கியமா இருக்கணும், இரண்டாவது உதவி செய்யணும், மூணாவது கடன் பண்ணணும். யாரை கடன் பண்ணணும்? சகோதர ஸ்நேகத்திலே நிலைத்திருக்கிறாரே, சகோதரன் என்ன செய்யணும்? இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? ஏயா பாஸ்டரியா, இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். இதுதான் பரிசுத்தத்தின் அடையாளமே. வெள்ளச்சேலை கட்டுவதுதான் பரிசுத்தமா? பைபிள் ஞாயிற்றுக்கிழமை படிக்க தீண்டி தகரதகரதகரன் வருவதுதான் பரிசுத்தமா? சில பாஸ்டர்னா மீசையை வளைச்சுட்டு தான் இருக்கணும், அதான் பரிசுத்தமா? இதெல்லாம் நம்ம மாயமான பரிசுத்தம். அதை ஏற்றுக்கவே முடியாது. உள்ளம் சுத்தமா இருக்கணும். சகோதரோட நல்ல ஐக்கியம் இல்லைன்னா என்ன பரிசுத்தம் நம்ம பேச முடியும்? காண்கிற சகோதரனுக்கு நம்மளால உதவி செய்ய முடியலன்னா நம்ம என்ன பரிசுத்தம் பேச முடியும்? ஒருவர் கணம் பண்ண நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பரிசுத்தம் பேச போறோம்? ஒரு சகோதரர் இருக்கிறாருன்னா அவர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மரியாதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனா அவரை இழிவா பேசுறது நம்ம பல நேரம். அவனை நாங்களும் பொருட்டாவே நினைக்கிறது இல்லை, அவனை நாங்கள் பொருளாவே எண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா
நம்மளாம் நிலையில் கீழ் நிலையில் இருந்தப்ப நம்மள ஒரு பொருட்டு ஆண்டவர் நினைக்காம இருந்தா சொல்லுங்க, நம்மள பொருட்டு ஆண்டவர் நினைக்காது இருந்தா, நம்மளை ஏதோ விதத்துல நீ நம்ம கிடந்த ரத்தத்துல கிடந்தோம், பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, நம்ம யாரும் கண்டுக்காம கிடந்தோம், தூக்கி எடுத்து சுத்தப்படுத்தி நமக்கு வேண்டியதான் செஞ்சு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறப்ப மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தானம் பண்ணலாம். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கை வைத்து சோதரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. இவைகள் தான் பரிசுத்தத்தின் அடையாளம். நல்லா கவனிக்கணும். உலகத்துல நான் எல்லாத்தையும் பரிசுத்தமா வாழறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் அதுக்காக பரிசுத்தமா வாழ முடியாது என்பதற்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் தம்முடைய கிரியைகளை ஆற்றுகிறார். ஆமென். பரிசுத்தமா வாழ நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். என் நடக்கையிலே, செயல்களிலே, காரியங்களிலே பரிசுத்தமாய் நடப்பதற்கு பிரயாசப்படணும். நல்லா கவனிக்கணும்யா. உலகத்துல சொல்றேன், உலகத்துல பரிசுத்தமா இருந்தவங்க பலர் இருக்கிறாங்க. எலிசாவை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண் சொன்னான், வந்து போகிற மனிதன் யார் என்று காண்கிறேன்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்னவா? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாரு, அவர் யாருன்னு பார்க்கிறேன்? யார் பார்க்கிறேன்? சொல்லுங்க. பரிசுத்தம் என்பது உடையில் அல்ல. பரிசுத்தம் என்பது நாம் வைத்திருக்கிற முக அலங்காரம், சிகை அலங்காரத்தில் அல்ல. பரிசுத்தம் என்பது நாம் ஏதோ மற்றவர்களுக்கு முன்னதாக ஓ க்ளோரி ஹalleluya சோதரம் சோதரம் இதில் அல்ல பரிசுத்தம். கிரியையில் இருக்கணும். அதான் பரிசுத்தம். ஆமென். கையில் கர்த்தர் சோதரம் பண்ணுகிறேன். எதுல இருக்கணும்? கிரியையில் இருக்கணும். வந்து போகிற மனுஷன் நான் சொல்லணும், அடிக்கடி இங்க வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமையான ஆண்டவரை தேடி வர்றீங்க, வந்துட்டு வரும்போது திரும்பி போறீங்க, போகும்போது வந்து பார்க்கிறோம். அப்ப சொல்லணும், வந்து போகிற இந்த தாயார் பரிசுத்தமானவர் என்று காண்கிறேன், வந்து போகிற இந்த சகோதரன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஏனென்றால் இதுவரை நான் பார்த்ததிலே அவருடைய பேச்சிலே பிழை இல்லை, நான் இதுவரை பார்த்ததிலே அவருடைய செயல்கள் நன்றாக இருக்கிறது, இதுவரை பார்த்ததிலே எந்த ஒரு கேடுபாடுடைய எண்ணங்களும் அவர்கிட்ட இல்ல. சரி, வார வாரம் வர்றீங்க, வந்து பார்த்துட்டு போறீங்க இந்த பாஸ்டர், அப்ப நீங்க சொல்லணும், எங்க பாஸ்டர் வந்து போகிறோம், பாஸ்டர் பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷனா தான் தெரியுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் இல்லையா, இந்த சர்டிபிகேட் ஒரு சிலர் கொடுக்க நினைக்கிறேன். அப்படி வரும்போது தெரியும், சரி போக போக சரியில்லையே, போக போக சரியில்லையே அப்படின்ற பேச்சை வரக்கூடாது நான் நினைப்பேன். எங்க இருந்தாலும் இல்லையா, எங்க இருந்தாலும் அப்படித்தான் என்ன செய்யணும், நினைக்கணும். ஏன்னா வந்து போக உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வர்றேன், வந்து போகும்போது சொல்லணும், நல்ல மனிதர் என்று பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலியாவை போல சர்டிபிகேட் உலகத்துல நமக்கு கிடைக்கலையா? கிடைக்குமா? உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கலையா? நீங்க இருக்கிற வீட்டுல உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க ஒரு வாடகை வீட்டுல குடித்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரங்களை சொல்லணும், இந்த முன்னே இந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்கு அடையாளமா சொல்லணும்னா ஒரு 10 வருஷம் ஒரு வீட்டிலே குடியிருக்காங்கன்னா அப்ப உண்மையிலே அவங்க நல்லவங்க தான். என்ன சௌரி, இவங்க 10 வருஷம் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 8 வருஷமா இருக்கிறாரு, இன்னும் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. நாங்களும் வாடகை வீட்டில் தான் 15 வருஷம் முடியிருந்துருக்கோம். எங்களை பார்த்து வீட்டை காலி விடுங்க ஒரு வீட்டுக்காரன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா கரெக்டா வாடகை போயிடும், வீட்டை பத்திரமா பார்த்துக்கிடுவோம். அந்த நீங்க மாட்டுக்கு இருங்க, நாங்க போன வீட்டுக்காரன் என்ன சொல்றது, உங்க மாட்டுக்கு இருங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது சோம் பண்ணக்கூடாது, எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2வது வாரம் சோத்தை ஆரம்பிச்சிட்டோம். வீட்டு கூட்டத்தை வந்து தோத்திரம் தோத்திரம் பாட ஆராதிக்க பக்கத்துல தான் சொல்லியிருக்காங்க. அவர் வாட்டு செய்யறாரு, இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாடகை கொடுத்து போவேன், உட்கார வச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு டீ போட்டு கொடுத்து காப்பி எல்லாம் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. அப்ப சொல்லும்போது நான் நீங்க வாட்டுக்கு உங்க வாட்டுக்கு இருக்கிறாரு, அவர் ஒரு வாத்தியார், 2 வாத்தியார், ஹெட் மாஸ்டர், வாட்டுக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை, எதுனாலும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் கடைசியில் காலி போது, எதுக்கு காலி பண்றீங்க? இல்லையா, வெளியூர் போறோம். இதுக்கு வெளியூர் போறீங்க, இங்கே இருக்க அப்படின்னாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம
ஒரு வீட்டில் இருந்தா கூட நம்ம நல்லவன்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையா எத்தனை பேர் அதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஒரு மெய் கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தவானுடைய அடையாளம். நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, வசனம் இருக்கு, சைக்கிள் வசனத்தை கட்டிக்கிட்டே போவாரு, ஏசு ஏசுன்னு சொல்லுவாரு, உடுங்க வாடகை கொடுத்தாரு. இதெல்லாம் நம்முடைய பரிசுத்த குலைச்சலுக்கு வழிவகுக்கும். நமக்கு பேர் கெட்ட பேருன்றதை விட நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு கெட்ட பேர். தோத்திரம். ஒரு நாளும் உங்களுக்கு நீங்க கெடுதல் உண்டாக்கிறது மாதிரி உங்க ஆண்டவர் கெடுதல் செய்யக்கூடாது. சொல்லுங்க, அதான் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீர்கள். பரிசுத்தத்துக்கு இன்னொருத்தர் நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. யாரு? யோசேப்பு. அவர்தான் பரிசுத்தத்தை எதிர காட்டாரு. உலகத்தில் பரிசுத்தமாகவே வந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? நம்ம யாரும் சொல்ல முடியுமா? இயேசு 33 வருஷம் வாழ்ந்தார். ஏதாவது ஒரு குற்றம் சாட்டின அத்தனை குற்றமும் இல்லாத குற்றம். இப்ப நம்மளை பார்த்து நம்ம 70 வருஷம் முடிஞ்சு போறதுக்குள்ள நம்ம பாவம்னா எத்தனை பாவம் இருக்குன்னு தெரியல. இயேசுனாருக்கு முன்னாடி 70 வருஷத்தை முடிச்சுட்டு ஒரு 80 வருஷத்தை முடிச்சுட்டு ஆண்டவருக்கு போய் நிற்கும் போது எத்தனை பாவத்தை கொண்டு போய் நிக்கிறோமோ நமக்கு இங்க ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்தவருக்கு யாருக்குமே தெரியாது, நமக்கும் ஆண்டவருக்கும். அதாவது கணக்கீடு உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு பாவம்னா சரி, ஒரு நாளைக்கு ஒரு பாவம் மட்டும் தான் செய்யறோம். நம்ம கணக்கே கிடையாது, அப்படியே வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாவம்னா 30 நாளைக்கு 30 பாவம். ஒரு வருஷத்துக்கு 365. கொஞ்சம் கூட்டிக்கோங்க, எத்தனை வருஷம் இருக்கும் தோராயமா போடும். நான் நினைக்கிறேன், நான் 100 வருஷம் வேண்டாம்ப்பா, ஒரு 80 வருஷம் வச்சிருக்கோங்க. 80 வருஷம் தான் என்னாச்சு? கணக்கு யாராவது இருக்கீங்களா? மேக்ஸ் உடனே மேக்ஸ் டீச்சர் கணக்கு கொடுப்பாங்க. 80 வருஷம் என்னாச்சு அப்படின்னு கணக்கு பண்ணா, உண்மையிலே சொல்றேன், ஆண்டவரே கண்ண முடிக்கிறாரு. ஆண்டவரே கண்ண முடிக்கிறாரு. எப்பா பெரிய பாவமா இருக்கப்பா அந்த பையனுடைய பாவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன எவ்வளவு ஆகுது? 29,200 வருவாங்க. அவருக்கு பேங்க்ல கணக்கு போட்டு அப்ப இவ்வளவு பாவங்களோடு ஒரு மனிதன் போய் நிற்க முடியுமா? அதனாலதான் எபிரேயர் சொல்றார் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, அடிக்கடி நாங்க பாக்குறப்பெல்லாம் சொல்லுவாரு, ஐயா நான் ஒரு நாளைக்கு 49,999 பாவம் செய்யறேன். 49,000 நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா முடிவுல தூங்குறதுக்கு 49,999 பாவங்களுக்காக முட்டியை போட்டு சோம் பண்ணுவேன். முட்டியை போட்டு ஜோம் பண்ணுவேன். என் பாவங்கள்லாம் மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்பேன். தெரியுதாடா, சும்மாவே இருக்கு. பாவங்கள்லாம் மன்னியும் நினைச்சுவேன் கேட்பேன்ற. அது எந்த அளவுக்கு அது சுத்தப்படும் நமக்கு தெரியாது. என்றாலும் பரிசுத்தம் நமக்கு மிக மிக முக்கியம். பரிசுத்தத்திற்கு நல்ல உதாரணம் எலிசா, பரிசுத்தவான்களுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு, பரிசுத்தத்திற்கு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அந்த ஒரு எபிரேய பதம் என்னன்னா கொடைஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. கொடைஸ், கொடைஸ் என்பதுதான் பரிசுத்தத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 4 அர்த்தம் கொடுக்கிறாங்க. 4 அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒண்ணு மணவாளனுக்காக கற்புடன் இருப்பது, இதுதான் பரிசுத்தம். யாருக்காக?
மணவாளனுக்காக கற்புடன் இருப்பது பரிசுத்தம் ஒண்ணு. இரண்டாவது பரிசுத்தம் என்ன தெரியுமா? மணவாளனுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பது. வேற யாரையும் மனசுல நினைக்க கூடாது, வேற யாரையும் மனசுக்குள்ள சிந்திக்க கூடாது. இதுதான் பரிசுத்தம். ரெண்டு. மூணாவது கட்டளைகளின்படி நடப்பது. கட்டளைகளின்படி நடப்பது, இதுதான் பரிசுத்தம். நாலாவது பரிசுத்தம் என்பது என்ன? கனிகளை வெளிப்படுத்துவது. இந்த சொன்ன நாள் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பரிசுத்தமாகிறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். சொன்ன நாள் எப்படி? மணவாளனுக்காக கற்புடன் காத்திருப்பது. பவுல் சொல்றார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை எப்படி நியமிச்சிருக்கேன்? கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்க அந்த மணவாளனுக்காக காத்திருக்கணும். இந்த பரிசுத்தம் அப்படி இந்த கொடைஸ்ன்ற வார்த்தை பெண்பால்ல வருதான். தமிழ் வார்த்தையில பெண்பால், ஆண்பால், பலவின்பால், வளர்ப்பால், எல்லா பால், அதுல இது பெண்பால் வருது. பெண்பால் என்ன அர்த்தம்? சபையும் பெண்பால் தான். சபை என்னது? சபை ஏன்? சபை யாருக்காக காத்துட்டு இருக்கு? யாருக்காக காத்துட்டு இருக்கு? மணவாளனுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம யாராக நின்றுட்டு இருக்கிறோம்னா மணவாட்டியாக நின்றுட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். அப்ப மணவாட்டி மணவாளனுக்காக கற்பு கலையாதவளா நிக்கணுமா? எப்படி இருக்கணும்? உலகத்தில் சொல்லுவாங்க பத்தினின்னு வாங்க. யாரு பத்தினி? சென்னையில ஒருத்திக்கு செலவு வச்சிருக்காங்க. யாருக்கு? கண்ணகி. அவளை சொல்லுவாங்க பத்தினி. அக்கால பத்தினிய மலைய வானா வர வைப்பாங்களாம், போனா போயிருமா. இக்கால பத்தினிகள், இக்கால பத்தினிகள் தலைகளை நீங்க மலையே வேணாம் வரமாட்டோம். யார் எப்படி இருக்காங்க பிரச்சனை இல்லை, நம்ம கர்த்தருக்காக நிற்போன்ற. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். ஆமென். பின்னாடி அந்த இது முடிப்பாரு. கிறிஸ்துவுக்காக கற்புடன் வாழ்வது, கிறிஸ்துவுக்காக காத்திருப்பது, கட்டளைகளின்படி நடப்பது, கனிகளை கொடுப்பது, இதுதான் பரிசுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக காத்திருக்கிற நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கையை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக காத்திருக்கிற நாம் அவருக்காகவே தூய கற்புள்ள ஒரு நல்ல மணவாட்டியை போல காத்திருக்கணும். ஆமென். இயேசு வரும்போது நம்ம எல்லாரையும் பார்த்து, ஓ எனக்காய் காத்திருக்கிற மணவாட்டியை வாழும்போது நாம் எல்லாரும் அவரோடு கூட போகத்தக்க அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களா மாறணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். சரி, பரிசுத்தம் எப்படி நடந்து கொண்டால் நாம் பரிசுத்தமாய் வாழலாம் அப்படின்னு ஒரு 4 காரியம் சொல்றேன். வேகமா சொல்றேன், கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட, நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம். கவனிக்கணும், பிழையற்ற பரிசுத்தம். அந்த வார்த்தையை கவனிக்கணும், பிழையற்ற பரிசுத்தம். அப்படின்னா நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதை தேவனுக்கு முன்பாக காண்பிக்கணும்னா எப்படி நடக்கணும்னா பிழை இல்லாதவங்களா நடக்கணும். எப்படி நடக்கணும்?
அல்லேலூயா. பிழை இல்லாத பரிசுத்தம்ன்றார். அப்ப பரிசுத்தமுள்ளவர்கள் மணவாளனுக்காக காத்திருக்கிறவர் மணவாட்டியை போல இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? பிழை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி, பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி. ஆமென். எத்தனை பேர் பிழை இல்லாத வாழ்க்கை வாழ்றோம்? அந்த பாட்டெல்லாம் எழுதுவாரு ஒரு ஆள், வாலி வாலி பெரிய பாட்டு, எத்தனையோ ஆயிரம் பாட்டு எழுதிட்டான். அப்ப ஒரு முறை ஒரு பாட்டு எழுதிட்டு கலைஞர்கிட்ட போனார். கலைஞர் மு. கருணாநிதி அவர்களிடத்துல போய் நின்றார். எங்க வாலி உங்க பாட்டை வாசிக்கணும்ன்றார். இவர் பாட்டை வாசிக்க ஆரம்பித்தாரா. அப்படியே வாசிக்கிட்டே இருக்கும்போது அவர் டக்குன்னு இருந்தாரா, என்ன வாலி பிழை இருக்கப்பா உன் பாட்டுல? என்ன உன் பாட்டுல என்ன பிழை அப்படின்னு? வள்ளினம் வர வேண்டிய இடத்தில் வள்ளினம் வர வேண்டிய இடத்தில் வெள்ளினம் வந்துருப்பா அப்படின்னா சொன்னாரா? இல்லையா, நான் சரியா தான் சொன்னேன், எழுதுவேன், தப்பா எழுதிட்டானா? அப்ப சொன்னாரா, அவனை முதல்ல கரெக்ட் பண்ணலையா, இப்படி நீ பிழையா எழுதினா வள்ளினம் வர வேண்டிய இடத்தில் வெள்ளினம் வந்தால் உன்னை வள்ளினம் வெள்ளினம் தெரியாத புள்ளினம் சொல்லிடுவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பாட்டிலே வள்ளினம் வர வேண்டிய இடத்தில் வெள்ளினம் வருமா, அதே பிழை என்றால் கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையை பரிசுத்தம் இருக்கிற இடத்தில் வேறொன்று இருந்தா அவர் சொல்றாரு, பிழை அந்த எழுத்தில் பிழை உண்டானால் அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றானே. கொள்ளுங்கள் அப்படின்னு, கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப பேர் படிச்சிருக்கிறாங்க, கொள்ளுங்கள் என்ன செய்யற எழுதுற, கொள்ள என்ன போடுறான், கொள்ளுறாங்க. கொள்ளுங்கள் அப்படின்னு என்னன்னா, எங்கடா கொள்ள, யார் கொள்ள? பிழை பிழையாகிவிடும். கவனிக்கணும், இந்த பிழைன்ற வார்த்தையுடைய நல்ல அர்த்தம் என்ன? குற்றமற்ற வாழ்க்கை. பிழையற்ற வாழ்க்கைன்றத குற்றமற்ற வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளை குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். இப்படி சொல்லுமா? குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழணும். இப்படி சொல்லுமா? குற்றமே இல்லாதவர்களா வாழணும். உங்களை பத்தி யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. இவர் பணத்தை கையாளல் பண்ணிவிட்டார், குற்றம் சாட்டக்கூடாது. இவர் பொருளிலே உண்மையில்லை, குற்றம் சாட்டக்கூடாது. பேச்சிலே சுத்தம் இல்லை, குற்றம் சாட்டக்கூடாது. நடக்கை சரியில்லை, குற்றம் சாட்டக்கூடாது. குற்றமற்ற வாழ்க்கை, இதுதான் பிழையற்ற வாழ்க்கை. இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. சரி, நீங்கள் எதிரே குற்றமற்றவர்களா வாழணும். பைபிள் அழகா போட்டிருக்கு, நான் சொல்றதை கவனிக்கணும். அதே தெசலோனிக்கேயர் 5 வாசிக்கிறோம். 5:23 ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளே எப்படி இருக்கணுமா? கவனிங்க, எதுல? ஆவியில, ஆத்மால, சரீரத்துல குற்றமற்றவர்களா வாழணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நான் முயற்சிக்கிறேன்னு சொல்றீங்க? கை வைங்க. அம்மா, நம்ம எல்லாரும் பூரணம் கிடையாது, இல்ல? நம்ம யாரும் என்ன கிடையாது, ஆனால் அப்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும், பிரயாசம் எடுக்கணும். பூரணராய் மாறுவதற்குரிய வழிகளை நம்ம ஆராயணும். உங்க ஆவியில பிழை இருக்கக்கூடாது, உங்க ஆத்மாவில பிழை இருக்கக்கூடாது, உங்க சரீரத்திலையும். நம்ம பார்க்கிற 2 கண்ணால நம்மளை எத்தனை கண் பார்க்கலாம்? 1000 கண் பார்க்கலாம். நான் நினைப்பேன், நடந்து போறோம், நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் போயிட்டு பார்த்தா ஹாய் மாய் உன்னை பார்க்கணும். உங்களை கூட வச்சு பார்க்கிறேன், அந்த வழியை போயிட்டு இருந்தீங்களே, நேற்று ஒருத்தர் கேட்கிறார், உங்களை நான் அந்த இடத்துல வச்சு பார்த்த ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னாரு. இதோட இங்கே உள்ள அங்க வச்சு பார்த்தா, அப்ப எங்கோ ஒருவர் நம்மை, ஒரு மனுஷனே பார்க்கிறான்னா
நம்ம சரீரத்தை, நம்முடைய ஆவியை, ஆத்மாவை ஒரு மனுஷனே பார்க்க முடியும்னா ஆண்டவர் எவ்வளவா பார்த்துட்டு இருக்கிறாரு, எவ்வளவா பார்த்துட்டு இருக்கிறாரு. இவைகளிலே நீங்கள் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற வாழ்க்கை வாழ். கரை என்ன, திரை என்ன? கரை என்ன, திரை என்ன? கரை என்ன? கரை என்பது கரை வருவது. பட்டுட்டா வெள்ளச்சட்டை கரையாயிடும், துவைக்கிறோம், போக மாட்டுது. என்னத்தையா போட்டு துவைச்சு கரையெல்லாம் நீக்கிறோம். சரி, திரை என்பது என்ன? திரை அதல்ல, நல்லா கவனிக்கணும். அதான் சரியான விளக்கம்னா திரை என்பது என்னது? சுருக்கம். சுருக்கத்தை என்ன செய்யணும்? அயன் பண்ணணும், சரியாக்கணும். அப்ப உங்களுடைய திரை இருக்கக்கூடாது, மறைவு இருக்கக்கூடாது, சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற வாழ்க்கை என்றாரே. உங்க ஆவியாத்மா சரீரம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? நான் ஆவியில சரியா இருக்கையா, ஆத்மால சரியா இருக்கேன், சரீரத்துல. அதனாலதான் உலகத்துல எல்லாத்தையும் கவனிக்கிற மனுஷன் போடுற ட்ரெஸ்ஸையும் பார்க்கிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸையும் பார்க்கிறாங்க. ரொம்ப நாகரிகம் பெரிய சர்ச்சுக்கு வரும்போதே பாஸ்டர் டீஷர்ட் போட்டா வராங்க. பாஸ்டர்ல ஆமா மறுபடியும் டீஷர்ட் போட்டா நினைக்கிறார். ஆண்டவர் ட்ரெஸ் தான் மாற்றுறாரு. ஆண்டவர் சரி, நீ ஒரு கலெக்டர் முதலமைச்சரை பார்க்க போனா எந்த ட்ரெஸ் வருவோம்? என்ன ட்ரெஸ் வருவோம்? கோட் போட்டு, ஷூட் போட்டு. இதே பாஸ்டுங்க சில அமைச்சர் பார்க்க சொல்றாரு, வாங்கினோடனே கோட் போட்டு, ஷூட் போட்டு சம்மு மேய்க்கிறாங்க. ஆண்டவர் முன்னாடி போது மட்டும் இல்லையா? அதாவது நம்மை நல்ல உடைகளால் அலங்கரிக்கிறோம், அவ்வளவுதான். அவலட்சணமான உடைகளால் இருந்திருக்கிறார், அலங்கரித்திருக்கிறார். உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். சரீரம் தேசித்தனத்துக்கு அல்ல. உங்க சரீரத்தை பொய்களால் என்ன செஞ்சிடக்கூடாது? நிரப்பிடக்கூடாது. உங்க சரீரத்தை பாவத்தால் என்ன செஞ்சிடக்கூடாது? நிரப்பிடக்கூடாது. சரீரம் கெடுப்போது ஆத்மாவும் கெட்டு போகும். ஆத்மா கெட்டு போயிட்டா ஆவியும் கெட்டு போகும். ஆவி கெட்டு போனா பாவி ஆயிடும். அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தமா இருக்கணும். இரண்டாவது, அன்பிலே குற்றமில்லாத இருக்கணும். பைபிள்ல வாசிக்கிற எபேசியர் 1:4 அன்பிலே குற்றமற்றவர்களா இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் குற்றமற்றவர்களா இருக்கிறது போலவே நாம் அன்பிலே பிழையற்றவர்களா இருக்கணும். உங்க அன்பு பிழையற்ற அன்புதானா? ஹலோ, எத்தனை அன்பு சரியான அன்பு? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க பாப்போம். எங்க அன்பெல்லாம் சரியான அன்பு. பரிசுத்தம் சொல்றதுக்கு அதான் பொருள். உங்க அன்பிலே பிழை இருக்கிறா, கொஞ்சம் சரி பண்ணணும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா இருக்கிறோம். சரியான அன்பு கூறுறோமா? ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்பதற்காக அன்பு கூறுகிறோமா? பைபிள் கொண்டிருக்கு, உன் தேவனாய் கற்றுக்கிடத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு அங்க எல்லாமே சொல்ல முழு 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 அன்பு கூறுவாயாக. நம்ம தேவனே முழுசா அன்பு கூறுறது இல்லையே. எத்தனை பேர் தேவனை முழு இருதயத்தோட அன்பு கூறுறீங்க? நல்லா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என் முழு இருதயத்தோட நான் ஆண்டவருக்கு அன்பு கூறுறேன் சொன்னீங்கன்னா நான் திரும்ப சொல்லுவேன். அங்கேயே நாம் தப்பு பண்றோம். எதுக்கு முக்கியத்துவமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறோம்னாலே அங்க அன்பு செலுத்துறதுல தவறோம். மனிதன் மீது அன்பு செலுத்தும் போது அவங்க அன்பு மாயமற்றதா இருக்குதா? வாயிலே வாங்க என் அம்மா உங்களை போல வருவாமா அப்படின்னு நான் சொல்றதா விட்டுட்டு உள்ளத்தின் ஆழத்தில் தான் சொல்றேனா? வெளியில பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையும் சூப்பர் 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 அப்படின்னு வெளியே வரும்போது சொல்றேனா? அப்படின்னா உங்க அன்பில ஏதோ பிழை இருக்குன்னு அர்த்தம். உங்க அன்பு தவறுகிறதுன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ள உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? உற்றார் உறவினரோடு உங்க அன்பு எப்படி இருக்கிறது? தேவனோடு உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது?
கட்டளையே பிரமாணமே இதைத்தாங்க சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? 1000 கற்பனை இருக்கட்டும், 1000 பிரமாணம் இருக்கட்டும். முதல்ல ஆண்டவர் 3033 கட்டளை பிரமாணங்கள் கொடுத்தார். 3613 கட்டளை கொடுத்தார். 3613 கட்டளையும் நம்மால கடைபிடிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரை கேட்டாங்களா? அது 600 சில கட்டளை ஆண்டவர் மாத்தி கொடுத்தாராம். அதையும் கேட்டாரா? 600 கட்டளையும் எங்களால கடைபிடிக்க முடியாது ஆண்டவரே, தயவு செய்து குறைக்கப்பான்னு கேட்டாப்ப ஆண்டவர் சரி போடா போ 10 கற்பனையா மாத்தி கொடுத்தாரா. 10 கற்பனையும் முடியாது ஆண்டவரே. நம்மளாம் எவ்வளவு ரொம்ப சோம்பேறி பாருங்க. 10 கற்பனையும் எங்களால கடைபிடிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இயேசு கிறிஸ்து வாங்கிட்டு அந்த கற்பனையை 2ஆ மாத்தி கொடுத்தாரு. அந்த 2 கற்பனையை சொல்லுங்க. உன்னதி முதல் கற்பனை சொல்லுங்க. முதல்ல உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முடிவு. முதல்ல யாருக்கு தான் இடம்? இரண்டாவது உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. நான் கேட்கிறேன், முதல் கற்பனையில சரியா இருக்கிறோமா? இரண்டாவது கற்பனையில சரியா இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம பரிசுத்தத்தை பத்தியே பேச கூடாது. அது இன்னும் நம்ம வரலன்னு அர்த்தம். ஆனா நம்ம எத்தனை வருஷமா விசுவாசியா இருப்போம்? நான் எத்தனை வருஷமா பாஸ்டரா இருக்கேன்? நம்ம லெவல கேட்டா கேட்டுக்கிட்ட லெவல் இதெல்லாம் விட்டுட்டு சில நேரம் சர்ச்சில் அரசியல் பேசுவாங்க. முதல்ல நம்ம ஆவிக்குரிய விதத்தை சரிப்படுத்தும். ஆமென். நம்ம வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமா இருக்கான்னு முதல்ல கரெக்ட் பண்ணுவோம். அடுத்து மற்ற வேலையை பார்ப்போம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. அன்பிலே பரிசுத்தம் இருக்கணும். அப்ப 2 கற்பனையை மாத்தினாரு. அந்த 2ஐயும் நம்மளால கடைபிடிக்க முடியும் தெரிஞ்ச ஆண்டவர் தான் பவுல ஒரு வார்த்தை சொன்னாரு. கற்பனையின் பொருள் என்னவென்றால் சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து பிறக்கிற கற்பனையில என்ன முடிஞ்சிச்சு? உள்ளத்திலிருந்து பிறக்கிற மாயக்காற்று. இதுதான் கற்பனை. எத்தனை கற்பனையை கொண்டு திருக்கி கற்போம்னா 10 வீடு இருந்தா அந்த எனக்கு ஒரு வீடாகிட்டாங்க. கற்பனை மட்டும் திருக்கி கொண்டு வந்து எங்க விட்டாரா? எப்பா நம்ம பல நேரம் 6வது வயதிலே அப்படித்தான் பண்றோம். 6வது எங்களுக்கு உலகத்தான் போயிருக்கு. என்ன எந்த ஜபம் அந்த ஜபம் அது இது இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு நாள் 50 நேரம் 50 நாள் ஆண்டவருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சீவனை கொடுத்து வாழ்வு கொடுத்து காப்பாற்றி உனக்கு கை கால சுகத்தை கொடுத்து நல்லா வாழ வைக்கிற எனக்கு நீ கொடுக்கிற நேரம் எவ்வளவு? நேரம் எவ்வளவு? நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தா கர்த்தருக்கு தகும்? சொல்லுங்க. இன்னைக்கு அதான் பேசணும்னு நினைச்சேன். ஏதோ ஆண்டவர் இன்னைக்கு வேலைக்கு விட்டாரு. சரி, அடுத்த வாரம் பேசுவோம். அதை பத்தி நம்ம என்ன ஆண்டவர் பார்ப்போம். அப்ப முதல்ல ஆவியாத்மாவிலே குற்றமற்ற வாழ்க்கை, 2வது அன்பிலே குற்றமற்ற வாழ்க்கை, 3வது மனசாட்சியிலே குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். எதுல? எந்த கையை வச்சுருங்க. என் மனசாட்சி கர்த்தருக்கு முன்னாடி சுத்தமா இருந்தா? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்க. மனசாட்சி கர்த்தருக்கு முன்னாடி சுத்தமா இருந்தா? இதுதான் பரிசுத்த வாழ்க்கைன்றது. இதுதான் உங்க ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். உங்க அன்பு குற்றமற்றதா இருக்கணும். உங்க அன்பை பார்த்து யாரும் செஞ்சிடக்கூடாது, குற்றம் சாட்டிட கூடாது. 3 பிள்ளைகள் இருக்குன்னா 3 பிள்ளைகள் எப்படிதான் பார்க்கணும்? முக்கணிகளா பார்க்கணும். 3ஐயும் ஓன் எப்படி பார்க்கறது, ஒன்று இப்படி பார்க்கறது, ஒன்று சீக்கிறது, போன சாய் போட்டு ஒருவேளை நம்ம வெளியில கோபத்துல சொல்லலாம். உள்ளத்தில் இருக்கிற அன்பு சரியாகவே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சில பிள்ளைங்க வேண்டாதப்பாவே பேசுவாங்க. கோபத்தில் அம்மா வாழ்த்துக்குள்ளாங்க. என்னடா இதை மட்டும் விருதுக்கு பேசு. யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை உண்டு. கடைசியில் அவனைத்தான் கர்த்தர் முயற்சி வச்சார். மனசாட்சியை குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். உங்க மனசாட்சி கேட்டா ஒரு கேள்வி கேட்டா மனசாட்சி சரியா இருக்கணும். பவுல் சொல்றாரு, உங்க முன்னாடி நான் வாழ்றேனே ஏதாவது பிழை சொல்ல
முடியுமா? உங்களுக்கு மனசாட்சியில சுத்தமா வாழ்ந்துடுறார். உங்க வாழ்க்கையும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. தேசியமாவா அப்படின்னு சொன்னா விரல் நீட்டி யார் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறினால் நான் பரிசுத்தத்திற்கு நேராக பயணமடைகிறே இருக்கிறேன். கைகளை சோதனை பண்ணுவோம். அப்ப பிழையற்ற வாழ்க்கை ஒண்ணு பரிசுத்தம். இரண்டாவது பரிசுத்தம் என்ன கவனிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:1 வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இந்த பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று. இரண்டாவது, பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களானால் அவருக்கு பிரியமா நடந்தாலே போதும். யாருக்கு பிரியமா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம்? கை வைக்காது. நல்லா சும்மா தைரியமா வைத்துக்கிறேன். உங்க கையை உயர்த்தணும். என்ன கையை கட்டின மட்டும் நீங்க ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழ்றேன், சும்மா உயர்த்துங்க. உங்க மனசாட்சி தூய்மைப்படுத்த வேண்டிய நேரம். பொய் சொல்றது இல்ல. ஆண்டவரே இதுதான் நான் சரியாக வேணும். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமா வாழ நான் பிரயாசப்படுவேன். அதுதான் நான் சொன்னேன். நாம் யாருமே பரிசுத்தமாய் வாழுவதற்கு முடியாது, கஷ்டம்தான். ஆனால் அதற்கான பிரயாசத்தை நம்ம எடுக்கணும். முயற்சி எடுத்தோமானால் பரிசுத்தத்துக்கு நேரம் ஆண்டவர் நடத்துவார். அதனால வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அக்கிரமம் செய்யறவன் செத்து போட்ட பிரச்சனை இல்ல. நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து வைப்போம். அவருக்கு பிரியமாய் வாழ்வது நடப்பது. அன்றைய சகோதரரே, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் யாவருக்கும் முன்பதாக தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு, நாம் நமக்கே பிரியமா இருக்கக்கூடாது. போன வாரம் இதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணேன். இந்த வசனத்தை வச்சு ரோமர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாருக்கு பிரியமா இருக்கக்கூடாது? யாருக்கு? நமக்கே பிரியமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பிரியமா இருக்கிறது. என்ன மட்டுமே நான் பிரியப்படுத்தேன். முதல்ல என்னத்தான் பார்ப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன். முதல்ல நான் தான் முக்கியம், யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் தான், அடுத்துதான் ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்தவொடனே முதல்ல நானே சாப்பிட்டு விட்டா மற்றவங்க நமக்கே பிரியமா நடப்பது. இது தேவன் விரும்பாதது. உங்களை நாங்கள் நீங்களே பிரியப்படுத்த நினைத்தால் அது தவறு. வேற யாரை பிரியப்படுத்தணும்? தேவன். என் மனசு என்ன சொல்றது நான் அதை செய்வேன். யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன் சொல்றவங்க சிலர் இருக்காங்க. யாருக்கு நான் பயப்படுற அவசியம் கிடையாது. எனக்கே பிரியமா வாழ நினைப்பது தவறு. 2வது விளக்கப்பட்டிருக்கு எபேசியர் 6:6 மனுஷனுக்கு பிரியமாய் வாழ நினைப்பது அதுவும் தவறு. யாருக்கு பிரியமா நடக்கக்கூடாது? மனுஷரை பிரியப்படுத்த மனதா இருக்கக்கூடாது. 2 பேர் அப்படி செஞ்சாங்க. யார் தெரியுமா? ஏரோது யூதர்களை பிரியப்படுத்த மனதா இயேசுவை விடுட்டான். யார் பிரியப்படுத்த மனசா? பவுல் சொல்றார், நான் மனிதனையா தேவனையா? யார? சுருக்கம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், கிளம்பிட்டோம், துடியா நிக்கிறோம்.
சொந்தக்கார 10 வருஷத்துக்கு நான் பார்த்த ஒரு ஆள் வந்தார். என்ன செய்வோம்? சொல்லுவோம் சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். இங்கதான் பிள்ளை. அப்ப யார் பிரியப்படுத்தும்? மனுஷரை. ஊழியமா? மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் அல்ல, ஒரு நபரை பிரியப்படுத்த ஊழியம் அல்ல, ஒருவருக்காகவே ஊழியம் அல்ல. சில ஆஸ்திரியா இப்படியே பேசுற, அப்படியே அவர்களுக்காக பேசினா சரிப்படாது. யாருக்கும் ஆதரவா பேசினாலும் தப்பு, யாருக்கும் அனுகூலம் பண்றது போல பேசினாலும் தப்பு. நான் யாரை பார்த்து பேசுறது இல்லை, யாருக்காகவும் பேசுறது இல்லை, மனசுல வந்தது தான் பேசுறது. என்ன எங்க இருந்தாலும் நம்ம கோசிக்க போறார் ஆண்டவர், எங்க இருந்தாலும் நடத்த போறார் ஆண்டவர். நம்ம இப்படிதான் பேச போனோம். ஒருவேளை நீங்களே ஒரு பர்சன் சரியில்லைன்னு சொன்னாலும் நான் எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை நான் சொல்லுவேன். அதுதான் தீர்மானம். 15 வருஷமா இருந்தாலும் சில சொல்றாரு ரொம்ப அநியாயம் பண்றாரு, ஒரு நாளைக்கு பிரசனத்தை விட்டு வாங்கிட வேண்டியதானே, விட்டு நானே பிரசனம் பண்ணல அதுக்காக இருக்கேன், அவளை விட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன், அவளை விளாசுறதுக்காக வந்திருக்கேன். தப்பு. எனக்கு ஒரு படம் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா அதை பார்த்து அதை ஒரு மனுஷனா வச்சு ஒரு வசனம் எடுத்து பிரசனம் பண்ற பழக்கம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்க, இதுவரை பழக்கம் இல்லை. அது அவங்க திருத்த வேலை ஆண்டுடைய வேலை, அவங்களுக்கா ஜோம் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. என்னையே குற்றத்தினாலும் சரி ஆண்டவரே நான் குற்றமா இருந்தா சரிபடுத்துகிறேன், அது குற்றம் இல்லைன்னா ஆண்டவரே அவங்க பிழையா சொல்றாங்க அதை உணர்த்து ஆண்டவரே ஜோம் பண்ண நம்முடைய கடமை அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பர்சன் பேருந்து வச்சுட்டு எனக்கு நான் வளர்ந்த சமையல ஒரு பாஸ் இருந்தார், ரைட் வாங்க என்னையா வியாபாரம் வாங்குறேன் என்ன எப்படி அப்படின்னாரு, சூப்பர் அப்படிங்க. ஏன்னா அங்க வலிஞ்சு தள்ளி இருப்பாரு, உள்ள உட்காந்துருப்பாரு. பாப்பா 3 வருஷம் 3ஆவது வருஷம் 2 எழுதிவாங்க, இந்த பாஸ்க்கு வந்ததுல இருந்து சரியில்லை, உடனே மாத்தவும் உடனே மாத்தவும். என்னை பார்த்து நீங்க உடனே மாத்தவுனால உடனே ரெடிடுவேன். ஏன்னா நான் எங்கேயும் போயிருக்கோம் அவ்வளவுதான். இதுல என்ன நடக்குது? ஆனால் தேவ வார்த்தை சொல்றது மட்டும்தான் சொல்லணும். ஒரு மனிதரை பிரியப்படுத்துன்ற அவசியம் இல்லை. சர்ச்சில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு மனசு காயப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சா ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா சொல்லிட்டாகணும். அதை மென்ஷன் பண்ணித்தான் எடுக்கக்கூடாது வெளியே. இதுக்காக உட்காந்து ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு பிரசங்க தாங்கப்பா, இவங்களை குத்தி கிழிச்சு எல்லாம் அப்படி ஒரு பிரசங்க தாங்கப்பான்னு கேட்டு எடுத்து வந்தா நான் உண்மையிலே பாச கிடையாது, உண்மையிலே பாச கிடையாது. எப்பயுமே நாங்கள் சரிபடுத்த வேண்டிய ஆவியான வேலை. ஜோம் பண்றோம், ஆண்டவர் தந்தா பேசுவோம், ஆண்டவர் உணர்த்தினா பேசுவோம். சரியா ஆண்டவர் ஆமென். நான் எப்பயுமே நினைப்பேன், நான் அப்படி பேசி உணர்த்தப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்க, ஏன்னா அதை மனசுல இருந்து நான் பேசல, ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுனதுனால. ஆமென். இன்னைக்கு நான் இங்கேயும் அதைத்தான் செய்ய விரும்புறேன். எப்பயுமே மனுஷரை பிரியப்படுத்தி நம்ம வாழவே கூடவே கூடாது. யாருக்கு பிரியமா நடக்க நினைச்சா நம்ம தோத்து போயிடுவோம். சாராரை பிரியப்படுத்த மனதாய் ஆகாரை ஏற்றுக்கொண்டான். இப்ப ஆகாரை பிரியப்படுத்த மனதாய் சாராரை படைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கவனிச்சீங்களா? சாராரை படைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இடையில ஆண்டவர் குறுக்கிட வேண்டாம், பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அவர் அமைதி அவர் சொல்றதை கேட்டு அனுப்பிப்பாங்க. பல நேரம் நம்ம பிரச்சனை அந்த ஆண்டவர் குறுக்கிட்டு தான் பல பிரச்சனை நம்ம விடுதலையாக்கி வச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் மனுஷருக்கு பிரியமா எங்கேயுமே சொல்லுங்க நடக்க கூடாது. கை வைத்து சோதனை பண்ணுவோம். ஆண்டவர் பிரியமா வாழணும். கடைசியில் சொல்லணுமாத அவருக்கு மட்டுமே பிரியமான எபேசியர் 1:10 எப்படின்னா பிரியமான பிள்ளையை போல வளரணும். அவருக்கு பிரியமான பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி நம்ம வாழணும்.
உங்களுக்கு பிரியமான பிள்ளைலாம் என்ன செய்யும்? ரெண்டு பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளைய ரொம்ப பிரியமா பார்க்கணும். ஏன் அந்த பிள்ளைய பிரியமா பார்க்கணும்னா, ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைய ரொம்ப பிரியமா பார்ப்பாரு. என் செல்லம், என் தங்கம், அப்புறம் இதெல்லாம் நமக்கு மண்ணாங்கட்டியா ஆண்டவருக்கு பிரியமா வாழணுன்றது நம்முடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவருக்கு எப்படிதான் பிரியமா வாழணும் அந்த வழிமுறையில கத்துக்கிட்டு அதுபடியே ஓடிடணும். யாருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தது மட்டுமல்ல, நம்மையும் பிதாவுக்கு பிரியமுள்ளவராய் மாற்ற அவர் பிரயாசப்பட்டார். அதனாலதான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதையும் செய்யும்படி எனக்கு எதை செய் கற்றுத்தாரு. நான் எனக்கு பிரியமா நடக்க மாட்டேன் சொல்றீங்க கொஞ்சம் கேள்வி இருக்காங்க. நான் எந்த மனுஷனுக்கு பிரியமா வாழ விரும்பலன்னு சொல்றது எத்தனை பேர் இருக்கீங்க? என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு மட்டுமே பிரியமா இருக்கிறேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆமென் ஆமென். கடைசியாக சொல்லிடுற லேட் ஆகிறதுனால 1 தெசலோனிக்கேயர் 4:9 வாசிக்கிறோம். பிறரோடு நல்லுறவு. பரிசுத்தத்திற்கு இன்னொரு ஆண்டு என்ன தெரியுமா? பிறரோடு. அப்பதான் உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது உங்களை பரிசுத்தவனா பார்க்க முடியும். வாசிங்களேன். அன்பின் சகோதரரே 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப ஒருத்தரோடு எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அப்ப பிறரோடு நல்ல உறவு இருக்கணும். மற்றவங்களோடு நல்ல உறவு இருக்கணும். மற்றவங்களோட எத்தனை பேர் நான் நல்ல உறவோடு இருக்கேன். அண்டை வீட்டாரோடு, அயலகத்தாரோடு, சக விசுவாசியோடு, பார்க்கிறவரோடு, கூட வேலை பார்க்கிறவரோடு, நடக்கிறவர்களோடு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நமக்கு நல்ல ஒரு உறவு. ஆமென் ஆமென். சில நேரம் எல்லாரையும் பகைச்சிருப்போம். ஒரு வீட்டுக்குள்ள ஒன்றாமட்டியா உட்காந்துருப்போம். யாருமே பேசுறது இல்லை. யாரும் எல்லாரையும் ஆரம்பிச்சு நம்ம மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா கடைசி காலத்தில் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? பரிதாபமாயிரும். எப்படி ஆயிரும்? ஆமா. நான் ஊழியத்துக்கு போனப்போ எல்லாருமே நல்லா பேசுறேன். ஒரு புதுசா ஊழியத்தில் இருக்க ஒரு ஊர்ல போய் உட்காந்தேன். ஆளே இல்லை. ஒரு வாடகை வீடு சேர்ந்தேன். அங்க என்னை சுற்றி பார்த்து இன்னும் பயங்கர பாயிட்டாங்க. பசங்களா வாலிய பேர். ஆனா அத்தனை பேர் தின்னு அடிச்சுட்டாங்க. வர சாப்பிட அண்ணன் சரி பண்ணி சாப்பிட போறாங்க போகலா அப்படின்ட்டு. ஆனா அந்த 20 பேர் ஒன்னா இருப்பாரு. நான் இதெல்லாம் நேரம் உட்கார வச்சு அத்தனை பேர் இந்து போய்கிறேன். அவனுக்கு ரசிக்கப்பட்ட ஒரு சிலர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் ரசிக்கப்படாம போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் கல்யாணம் இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தா அண்ணே அப்படிங்கிறாங்க. யாரோடு எல்லாரோடும் நல்ல உறவு நமக்கு இருக்கணும். எல்லாரோடும் ஒரு இணக்கம் இருக்கணும். எல்லாரோடும் ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படின்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களே சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை பகைத்தாலும் பரவாயில்லை, நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்லை, நம்ம மற்றவங்க கூட சமாதானம். நாமே எப்பயும் ஒரு கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்க வேண்டியது தெரியுமா? சரி நீங்க காட்டுங்க. சில சிரிப்பே வராது. சிரிப்பே அப்படியே இருக்கா. சில நேரம் அவன் ஏன் இங்கிட்டு சொல்லுவார், என்ன இங்கிட்டே பார்க்க பேச மாட்டேன், இங்கிட்டு பார்த்து சில வீடுகள் பேசணும். பாஸ்டர் பொம்பளை வகுமே பார்க்குறாரு, ஆம்பளை வகுமே நிச்சயம் மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு ஒரு பாசம் வீட்டுக்கு சண்டை போட்டு போறாரு. என்னையா நீ எவ்வளோ பார்க்க? அது மாதிரி முன்னாடி நாங்கள் அம்மா மாதிரி பார்க்க வச்சிருக்கோம். நோக்கம் மாறுது. ஆனா காரணம் தெரியுமா? அமே சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்ற ஆளுக்கு இங்க உட்கார்ந்துட்டாரு. இந்த பக்கம் இப்படியே பார்த்தா நான் பேசணும் வந்து எனக்கு என்ன வராது.
தெரியுமா உங்களுக்கு? யாருமே தான் வார்த்தையே வராது, இவ்வளவு கிடைக்காது. அது டவுன் ஆயிடும், போக போக அப்படின்னு செய்யும். ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி ரெண்டு பேர் அப்படின்னு ஒரு லிஃப்ட் பண்ணா எழுதிரும். இதுக்கு தான் பார்க்கிறோம். ஆனா என்ன அவர் அங்கேயே பார்க்கிறாருன்னு சொல்லிடாதீங்க, நல்லா இருக்கீங்க. யாவரோடு சமாதானம் அப்படின்னா யாவரோடு ஒரு நல்லுறவு, யாவரோடு ஒரு இணக்கம், எப்பயும் ஒரு சிரிச்ச முகம் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும்யா. ஆமென். விசுவாசினா பரிசுத்தவான்கள் முன்னே இருக்கக்கூடாது. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சிபிஎம் போறோம், யாரும் பேச மாட்டாங்க. எப்படி சிடிசின்னு பேசுவாங்க, எப்படி வெறுத்து தான் பேசுவாங்க. அதை அவங்க நினைப்பாங்க பரிசுத்தமா இருக்கிறோம். என்ன நினைப்பு? சிரிச்சா சிலர் பரிசுத்தம் போயிருந்து சொன்னாங்க. சிரிச்சா 4 பேருடைய நட்பு கிடைக்கும். அது மூலம் அவங்க ஆண்டவர்களை கொண்டு வரலாம். சிரிப்பு என்ன ஆண்டவர் கொடுத்த பெரிய வரத்துல ஒண்ணு சொல்லுங்களேன். அதுக்காக எந்த நேரம் சிரிச்சுட்டு இருக்கோம். தேவையான நேரத்துக்கு சிரிப்போம், தேவையான நேரத்துக்கு சிரிக்கிறது இல்லை. எனக்கு இந்த ஒரு மேல கீழே வந்து நினைக்க சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு. ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடாரு, பாட்டு பாடி ஒரு நானும் ஒருத்தர் போன கேட்டுக்கிட்டு டமால் விழுந்தா பாருங்க. எனக்கு ஒரு தூக்கி உட்கார வைக்க சிரிப்பு வருது, ஒரு கஷ்டமா இருக்கு. இப்பதான் பாட்டு பாடாரு, அதுக்குள்ள பாடு வந்து போல ரெடி ஆயிட்டாரு. அட பாவி, அந்த சமயம் அது கொத்து வந்த உடனே இப்ப இந்த நேரம் வர்றாரு, அடிக்கடி வர்றாரு. சும்மா வந்து இதை காசு வாங்குறது அப்படி வர்றப்பா அந்த பார்த்தவனே எனக்கு அது வந்துருது. ஐயா என் ஏசப்பாதையா காப்பாத்துனாரு, என் ஏசப்பாதையா காப்பாத்துனாரு சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துருது. ஆனா அது துக்கம் தான், வேதனை தான். எனக்கு அந்த பாட்டு பாட்டு பாட கீழே வந்துட்டாரு, பாட்டு பாடி கீழே வந்துட்டாரு. அப்ப யோசிச்சு பார்த்தேன், எல்லா இடத்துலையும் சிரிக்கவும் துக்கம் சிரிக்க முடியும் இல்லை. ஒருவரை நண்பராக, ஒருவரை நம்முடைய தேவனுடைய ஐக்கியத்தை கொண்டு வர ஒரு புதுசு, அது மூலம் அவரை கொண்டு வரலாம். சின்ன சின்ன உதவி அது மூலம் அவர்கிட்ட கொண்டு வரலாம். எப்படியாவது ஒருத்தரையாவது பரவலுக்கு கொண்டு வருமா இல்லையா? இல்லையா? எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும். வெறுங்கையா முட்டை நான் எப்படிப்பா வருவேன், அந்த பாட்டு எதுவும் தெரியல. வெறுங்கையா முட்டை நானே எப்படி வருவேன்? நான் வரும்போது ஒரு கூட்டத்தோட வரணும்னு நினைச்சா பரிசுத்தமா வாழ கற்றுக்கோங்க. பரிசுத்தமா வாழணும்னா 1 பிழையற்ற வாழ்க்கை இருக்கணும், 2 பிரியமான வாழ்க்கை இருக்கணும், 3 பிறரோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அந்த கிருபையை ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். தங்கள் மூலம் எழுந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.